நான் பேசும் இந்த வார்த்தைகள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தயவுசெய்து முடியும் வரை இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவது உறுதி. வாங்க நாம் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் அன்பரசன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சுறுசுறுப்பானவன், புத்திசாலி. ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது. எதற்கெடுத்தாலும் உடனே பேசிவிடுவான். இதனால் பலமுறை சங்கடங்களைச் சந்தித்தான். ஒரு நாள் ஞானி ஒருவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அன்பரசன் அவரைச் சந்தித்து தன் குறையைச் சொல்லி வருந்தினான். ஞானி புன்னகையுடன், அன்பரசா, சில சமயம் மௌனமே மிகப்பெரிய சக்தி. நீ பேசாமல் இருக்க வேண்டிய இடங்களை தெரிந்துகொண்டால் உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளைப் பெறலாம் என்றார். அன்பரசன் ஆர்வத்துடன், அப்படியானால் நான் எங்கே பேசாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டான். ஞானி விளக்க ஆரம்பித்தார். கோபமாக இருக்கும்போது, அவசரமாக முடிவெடுக்கும்போது, மற்றவர்கள் பேசும்போது, தேவையற்ற வாதங்களில் ஈடுபடும்போது, ரகசியங்களை பாதுகாக்கும்போது, இந்த இடங்களிலெல்லாம் நீ மௌனம் காக்க வேண்டும். ஞானியின் அறிவுரையை பின்பற்றி அன்பரசன் தனது குணத்தை மாற்றிக்கொண்டான். கோபம் வரும்போது அமைதியாக இருந்தான். அவசர முடிவுகளை தவிர்த்தான். மற்றவர்கள் பேசும்போது பொறுமையாக கேட்டான். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தான். ரகசியங்களை காத்தவன். சில காலத்திலேயே அன்பரசனின் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. அவனது உறவுகள் மேம்பட்டன. தொழிலில் முன்னேற்றம் கண்டான். மன அமைதி அடைந்தான். அவன் அமைதியாக இருந்ததால் அனைவரும் அவனது வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தனர். அமைதியே அவனது வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. பேசாமல் இருப்பதன் மகத்தான சக்தி. நம் வாழ்வில் நாம் எங்கே எப்போது பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்துகொள்வது. நம் வெற்றிக்கு ஒரு பாலமாக அமையும். கேட்பதற்கு இது மிகவும் எளிதான விஷயமாக தோன்றலாம். ஆனால் இதை பயிற்சி செய்து நம் வாழ்க்கையில் கொண்டுவருவது என்பது ஒரு கலை. அமைதியை கடைப்பிடிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் வெற்றிகளும் வியக்க வைக்கும். எங்கே பேசாமல் இருக்க வேண்டும். கோபத்தில் இருக்கும்போது கோபம் கண்களை மறைக்கும். கோபத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் கூர்மையான கத்திகளை போன்றவை. அவை நம் உறவுகளைச் சிதைத்து பிறரை காயப்படுத்தும். கோபமாக இருக்கும்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். சுவாசிக்கவும் உங்கள் எண்ணங்களை சீர் செய்யவும். அந்த அமைதி உங்களுக்கு தெளிவை தரும். ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போது அவசரம் கூடாது. பதற்றத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் நம்மை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடும். அமைதியாகச் சிந்தித்து அனைத்து பக்கங்களையும் ஆராய்ந்த பிறகே பேச வேண்டும் அல்லது முடிவெடுக்க வேண்டும். நல்லா கேட்பவர் மிகச் சிறந்த பேச்சாளர். மற்றவர்கள் பேசும்போது பொறுமையுடன் செவிகொடுங்கள். குறுக்கிடாமல் இருப்பது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை காட்டும். இது உங்கள் மீதான நம்பிக்கையை வளர்க்கும். அவர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்துகொள்ள இது உதவும். சில விவாதங்கள் தேவையற்றவை, பயனற்றவை. ஒருபோதும் வெற்றி பெறாத வாதங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். அமைதியாக விலகிச் செல்வது உங்கள் மன அமைதியையும் நேரத்தையும் சேமிக்கும். நம்பிச் சொல்லப்பட்ட ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருப்பது உங்கள் நம்பகத்தன்மையை காக்கும். ரகசியங்களை பாதுகாக்கும் திறன் உங்கள் மீதான நம்பிக்கையை பலப்படுத்தும். இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் மிக முக்கியம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுவது உங்கள் அறிவின்மையை பறைசாற்றும். தெரியாத விஷயங்களில் அமைதியாக இருப்பது அல்லது கேள்விகள் கேட்பது கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை காட்டும். உங்கள் சாதனைகளைப் பற்றி நீங்களே தற்பெருமை பேசுவதை விட உங்கள் செயல்கள் பேசட்டும். மௌனம் தன்னடக்கத்தின் அடையாளம். அது உங்களை மேலும் சிறப்பாக காட்டும். அமைதியால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் வெற்றிகள். அமைதி நம் மனதை அமைதிப்படுத்தி தெளிவாக சிந்திக்க உதவுகிறது. இது சிறந்த முடிவுகளை எடுக்க வழிவகுக்கிறது. பொறுமையாக கேட்பது கோபத்தில் பேசாமல் இருப்பது. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது போன்றவை உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளை பலப்படுத்தும்.
ரகசியங்களை பாதுகாப்பது. அவசரப்படாமல் பேசுவது. யோசித்து பேசுவது போன்றவை உங்கள் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். தேவையற்ற சண்டைகள், விவாதங்கள் மற்றும் வதந்திகளில் இருந்து விலகி இருப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். மௌனத்தை கடைப்பிடிப்பது தன்னடக்கத்தையும். கட்டுப்பாட்டையும் வளர்க்கிறது. இது உங்கள் ஆளுமையை மேலும் மெருகூட்டும். அமைதியாக இருக்கும்போது நீங்கள் அதிகம் கவனிக்கிறீர்கள். அதிகம் கற்றுக்கொள்கிறீர்கள். இது புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழி. நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு இருக்கும். உங்கள் கருத்துக்கள் கவனமாக கேட்கப்படும். இது உங்கள் பேச்சிற்கு ஒரு வலுவான சக்தியை தரும். இறுதி சிந்தனை. அமைதியே உங்கள் ஆசான். வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்பது வெறும் சாதனைகளை அடைவது மட்டுமல்ல. அது மன அமைதியையும் நல்லுறவுகளையும் சுய கட்டுப்பாட்டையும் உள்ளடக்கியது. நாம் எங்கு பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்துகொள்வது. நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அமைதி என்பது வெறும் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல. அது ஒரு ஆழ்ந்த புரிதல், ஒரு அரிய சக்தி. இந்த அமைதியை உங்கள் வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். உங்கள் மௌனம் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கட்டும். நீங்கள் பேசும்போது அர்த்தமுள்ளதாக. சக்தி வாய்ந்ததாக இருக்கட்டும். அமைதி உங்கள் சிறந்த நண்பனாக. உங்கள் ஆசானாக. உங்கள் வெற்றிக்கான ரகசியமாக அமையட்டும். இன்னொரு அழகான சிந்தனை வரிகளுடன் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.